அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு சமுதாய பதிவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்களா? க்ரீன் பால். ஆமாம், இப்போது ஆவின் பாலில் பெரும்பாலும் எல்லாருமே அந்த க்ரீன் பால் அப்படின்னும் போது பால் கடைகளில் பெரும்பாலும் அந்த க்ரீன் பால் கிடைக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் க்ரீன் பால் கேட்கக்கூடாதா? கேளுங்க. அதாவது அந்த க்ரீன் பாலே எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மற்ற ஆரஞ்சு, பர்பிள், ப்ளூ இந்த பால்லாம் இருக்குது. இதையும் வாங்குங்க, இதுவும் நல்லா தாங்க இருக்கும். உங்களுக்கு இப்போ அந்த ஃபேட்டுன்றதுனால நீங்கள் அதை வாங்குறீங்களா அப்படிலாம் நம்ம சொல்லலை. இப்போ நம்ம புதுசாக அந்த பால் கடை திறக்க இருக்கிறோம். ஆனால் என்ன சம்பவம்னா, நாம் அந்த மாதிரி எத்தனை டப்பு க்ரீன் பால் வாங்கினாலும் நமக்கு அந்த க்ரீன் பால் மட்டுமே எல்லாம் வாங்குறதுனால இந்த ஆரஞ்சு, ப்ளூ இந்த போன்ற பால்கள்லாம் வியாபாரம் ஆகத்தில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இந்த ஆரஞ்சு பால் 30 ரூபா தான். நீங்கள் க்ரீன் பால் 22 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. மேல் கொண்டு 8 ரூபா தான் போட போகிறீங்க. ஆனால் நீங்கள் 8 ரூபா போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 டம்ளர் தண்ணியில் வச்சுக்கலாம். பால் நல்லா தரமாக இருக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்போது நமக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அதுமாரி நம்ம கிரேசியாக இருந்தோம்னா அதால் ஏகப்பட்ட டிமாண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ பால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க. எனக்கு க்ரீன் தான் வேணும் அப்படின்னு. நான் உங்கள் மேலே தப்பு சொல்லலைங்க, தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தப்பே சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த பால் கிடைக்கல. இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ அந்த ப்ளூ ஆரஞ்செலாம் அப்படியே ஸ்டாக்கில் நின்றுடும். அப்போ எங்கள் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த பாலுக்கு எங்களுக்கு ஒரு 2 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த மார்ஜின். ஆனால் அந்த மார்ஜினுக்கு நாங்கள் 20 ரூபா அதுக்கு முதலீடு வைக்கணும். பொதுமக்களாகிய நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். சரி, நம்ம கொஞ்சம் இந்த க்ரீன் இல்லையா, சரிங்க ப்ளூ கொடுங்க சாப்பிட்லாம், இல்லை ஆரஞ்சு கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேங்க, பசும்பால். உங்கள் ஏரியாவில் பசும்பால் சில பேர் தருவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, பசும்பால் அது மாடு பிளாஸ்டிக்கை சாப்பிடுது, குப்பையை சாப்பிடுது அப்படின்னு. மாடு என்ன சாப்பிட்டாலுங்க பால்ன்றது தரமாக தான் இருக்கும். இப்போது மனித இனம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சாப்பிட்ட கூழ், கஞ்சி இதையாக சாப்பிட்றீங்க. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு, பீஸா, பர்கர் அப்படின்னு கண்டதெல்லாம் சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு இதுவாகிடும். தாய்ப்பால் கொடுக்காத நான் சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். உங்களை குறை சொல்லலை. நமக்கு என்ன கிடைக்கணுமோ நமக்கு தேவைக்கு அதிகமாக கிடைக்கலன்னும் போது நாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு மாற்று. அதாவது சரி, நம்ம இந்த ஆரஞ்சு பால் இன்னைக்கு வாங்கிட்டு போவோம், ஒரு பாக்கெட் 30 ரூபா தானே, ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா. க்ரீனுக்கு ஈக்குவலாக இது இருக்கும், பால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ப்ளூ பால் நல்லா கொடுக்கலாம். ஆரஞ்சு, க்ரீனு, இன்னும் பர்பிள்னு ஒன்று இருக்குது. பர்பிள் ஈக்குவலாக அந்த க்ரீன் பாலுக்கு ஈக்குவலான பால் தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி துவருங்க, புது கடை திறக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு க்ரீன் இறக்க முடியும்? கம்பெனியில் ஒரு இவ்வளோ க்ரீன் பால் எடுத்தால் 10 டப்பு க்ரீன் பால் கொடுத்தீங்கன்னா 10 டப்பு பர்பிள் கொடுப்போம், அது ஈக்குவலாக ப்ளூ வாங்குங்க அப்படின்னு. ஆனால் மக்கள் நீங்கள் எல்லாருமே நாங்கள் க்ரீன் பால் தான் வாங்குவோன்னா எங்கள் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இவ்வளோதாங்க விஷயம். நம்ம பொதுமக்களாகிய நாம் ஒருத்தருக்கு அனுசரித்து ஒரு விஷயத்தை அப்படியே கலந்துட்டோன்னு வச்சுங்க, எல்லாமே சுமூகமாக போவோம். இல்லைன்னா சிரமங்கள் அதிகமாகும். சில கடையில் பார்த்தா இப்போ பால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். என்னடா இது, ஆவின்லேயே பால் இல்லை அப்படின்னு. விஷயம் அது இல்லை. நீங்கள் கேட்குற அந்த க்ரீன் பாலே எவ்வளோ ப்ராடக்ட் பண்ண முடியும்? தர முடியாது. அப்போ கிடைக்கிற பாலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி க்ரீன் பாலில் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்களாம் சரி, இது ஒரு வாட்டி வாங்கி என்ன தான் அது பார்க்கலாம் அப்படின்னு. ஃபேட்டு, எனக்கு அந்த ஃபேட்டு விஷயங்க இல்லைங்க, எனக்கு அந்த க்ரீன் பால் தான் ஒத்து போவோம், ரைட், தப்பு இல்லை. ஆனால் பிறர் மற்றவங்க ஆரஞ்சு பால் வாங்கி சாப்பிட்லாம், ப்ளூ பால் வாங்கி சாப்பிட்லாம். சரிங்களா? பசும்பால் அந்த கான்செப்ட் தான் அந்த பர்பிள் பால் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். ஆகவே அந்த பர்பிள் பாலும் எல்லாம் நான் சொல்கிறேன், கலந்து எல்லா பொருளையும் வாங்குங்கன்றேன். ஒரே பொருளுக்கு கிரேசியாக இருந்தீங்கன்னா அது வியாபாரத்துக்கும் சரி, நம்ம வாழ்க்கைக்கும் சரி, அது சரி வராது. கொஞ்சம் மாற்று, கொஞ்சம் ஆல்டர்னேட், இதை நம்ம மாற்றிக்குவோம் செய்வோம் அப்படின்ட்டு அடியேன் உங்களுக்கு ரெக்வஸ்ட், அதாவது தாழ்மையாக தான் கேட்டுக்கிறேன். நான் ஆர்டர் எதுவும் பண்ணல. ஒரு தொழிலில் இருக்கும்போது அதுக்கு உண்டான நெளிவு சுழிவுகளை, அந்த கஷ்டங்களை உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு நம்ம இன்னும் மேலும் சிறப்பாக நம்ம ஆவின் பாலை சாப்பிட்டுட்டு சிறப்பாக வாழணுன்றது அடியனுடைய கருத்து. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.